வணக்கம். நாம் இதுவரையிலும் பொதுவாக மக்களுக்கு அன்றாட நிகழ்வுகளில் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டத்தை பற்றி இதுவரையே நாம் பார்த்துட்ருக்குறோம். இன்றும் பெண்கள் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு மகப்பேறு காலத்தில் அவர்கள் அடையக்கூடிய சலுகைகள் என்ன என்பது பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 மகப்பேறு சலுகை சட்டம். இந்த சட்டத்தின் நோக்கம் என்னன்னா, கர்ப்பிணி பெண்கள் பேறு காலங்களில் தொழிற்சாலையில் வேலை செய்து குழந்தை பேற்றையும் உடல்நலத்தையும் கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இது முக்கியமான நோக்கம். வேலை செய்யும் பொழுது வேலை காரணமாக அவர்கள் பேறு காலத்துக்குரிய அந்த சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதுதான். இந்த பேறுகால நாட்களுக்கு தொழிற்சாலை சம்பளத்துடன் கூடிய விடுப்பு கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல கருவுற்றிருக்கும் காலத்தில் பெண் தொழிலாளர்கள் கருவுற்றிருக்கும் காலத்தில் குழந்தை பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் அவர்களுக்கு சில சலுகைகளையும் பாதுகாப்பையும் வழங்கும் நோக்கத்துடன் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 கூறுகிறது. இதில் செக்ஷன் 4 முதல் 12 வரை இந்த பெனிஃபிட் ஆக்டை பற்றி விவரிக்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆக்டா பார்க்கலாம். Section 4 Employment of or work by women prohibited during certain periods. Employment of work by women are prohibited during certain period. தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள் சில காலங்களில் வேலை செய்ய தடை ஏற்படுகிறது. வேலை செய்யக்கூடாது இல்லை, வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன வேலை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்ற சட்டத்தை இந்த செக்ஷன் 4 கூறுகிறது. செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 No employer shall knowingly employ a woman in any establishment during 6 weeks immediately following the day of her delivery. என்ன சொல்றாங்கன்னா, எந்த முதலாளியும் அந்த பெண் தொழிலாளி கருவுற்று இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்ட நாளிலிருந்து, அதாவது குழந்தை பிறந்த நாளிலிருந்தும் இல்லை குழந்தை பிறப்பதற்காக முன்னாடி இவங்க கருவுற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்திருந்த நாளிலிருந்தும், இல்லை குழந்தை பிறந்த பிறகும், அல்லது கருச்சிதைவு ஏற்பட்டிருந்தாலும் அல்லது கருக்கலைப்பு ஏற்பட்டிருந்தாலும் இது சம்பந்தமான காலங்களில் அந்த பெண் தொழிலாளிக்கு அந்த தொழிற்சாலை சலுகைகளை கட்டாயம் அனுமதிக்க வேண்டும். அந்த கருவுற்றிருக்கும் பெண் தொழிலாளிகளுக்கு 6 வாரங்களுக்கு தொழில் நிறுவனங்களில் வேலை செய்ய அனுமதிப்பது தடை செய்யப்படுகிறது. அவங்க கருவுற்றிருக்காங்கன்னா அந்த முன்னாடி 6 வாரங்களுக்கு அவங்களுக்கு கடினமான வேலை, அதாவது கருவு பாதிக்கக்கூடிய எந்த வேலையும் அவர்களுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா,
No woman shall work in any establishment during 6 weeks immediately following the day of her delivery. No woman shall work in any establishment during the 6 weeks immediately following the day of her delivery. எந்த பெண் தொழிலாளியும் குழந்தை பிறந்த நாளிலிருந்து அல்லது கருச்சிதைவு நிகழ்ந்த நாளிலிருந்து அல்லது கரு கலைப்பு செய்த நாளிலிருந்து 6 வாரங்களுக்கு வேலை செய்யக்கூடாது. 6 வாரங்களுக்கு அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஒரு பெண் தொழிலாளி எதிர்நோக்கும் பிரசவ நாளிலிருந்து முக்கியமாக 6 வாரங்களுக்கு முன்னாலும் அவங்க அதாவது அவங்க கர்ப்பிணியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பிரசவம் வரக்கூடிய நாளிலிருந்து டாக்டர் சொல்லுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இந்த தேதியில உங்களுக்கு டெலிவரி ஆகும்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதற்கு முன்னாடி 6 வாரங்களுக்கு இந்த சலுகைகள் இந்த நிர்வாகம் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாம பிரசவ நாளிலிருந்து முந்தைய 6 வாரங்களில் அல்லது பிரசவ பேறுகால விடுப்பில் செல்லாத அந்த பெண் தொழிலாளி 6 வாரங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு லீவு உண்டு. அவங்களுக்கு அந்த 6 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கடினமான வேலை செய்யக்கூடாது. சப்போஸ் அந்த 6 வாரத்துக்கு முன்னாடி அந்த பெண் தொழிலாளி வேலை செய்யக்கூடிய நிலையில் இருந்தாங்கன்னா, வேலை செய்ய விரும்பினாங்கன்னா அவங்கள கடினமான வேலை எதுவும் அந்த நிர்வாகம் வழங்கக்கூடாது. அதே சமயம் அவங்க வேலை செய்கிற நேரங்களில் நின்று கொண்டே வேலை செய்ய அவங்கள அனுமதிக்க கூடாது. அது மட்டுமல்லாம கரு சிதைவுக்கு வழிவகுக்கும் மற்றும் தொழிலாளியின் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் வேலையை செய்ய அந்த தொழிற்சாலை நிர்வாகம் அனுமதிக்க கூடாது. இப்போ மகப்பேறு சலுகைகள் இது அவங்களுக்கு உடல் நலம் பாதிக்கக்கூடிய வகையிலே வேலை செய்யக்கூடாது, அவங்களுக்கு விடுப்பு வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. செக்ஷன் 5 மகப்பேறு சலுகைகளையும் கூறுகிறது. அது என்னன்றதை பார்ப்போம். ஒரு பெண் தொழிலாளி பேறுகால விடுப்பில் செல்லும் பொழுது பிரசவத்திற்கு முன் 6 வாரங்களுக்கும் பின்னர் 6 வாரங்களுக்கும் அவரது சராசரி ஒரு நாள் சம்பளம் மீதும் கணக்கிட்டு பேறுகால பயன் தொகையாக வழங்கப்பட வேண்டும். அவங்களுக்கு மாத சம்பளம் என்னவோ அது சராசரி சம்பளம் கணக்கிட்டு அவங்களுக்கு பிரசவத்துக்கு முன்னாடி 6 வார காலங்களுக்கு அந்த பணப்பயன் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த சம்பளம் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, சராசரி சம்பளம் என்பது விடுப்புக்கு முன்னர் உள்ள 3 மாதத்தில் இவங்க மெட்டர்னிட்டி லீவில் அப்ளை பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி இவங்க சம்பளம் வாங்கின 3 மாதத்துல அவர் வாங்கிய மொத்த சம்பளத்திலிருந்து அந்த ஆவரேஜ் பேமெண்ட் கணக்கிடப்பட வேண்டும். இந்த சலுகைகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, பிரசவ நாளுக்கு முந்திய 12 மாதங்களில் ஒரு வருஷத்துல குறைஞ்சபட்சம் 80 நாட்கள் அந்த தொழிற்சாலையில் அவர் வேலை செய்திருக்க வேண்டும். ஒரு வருஷத்துல முன்னாடி இந்த மெட்டர்னிட்டி கருவுற்றிருக்கிற சூழ்நிலைகள் அவங்களுக்கு சலுகை வழங்க வேண்டும்னா அந்த பெண்மணி முன்னாடி ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கம்பெனியில குறைஞ்சது 80 நாளாவது அவர் வேலை செய்திருக்க வேண்டும். அந்த வேலை நாட்களை கணக்கிடும் பொழுது நிர்வாகம்
தொழிலை நிறுத்தி வைத்த நாட்களையும் வேலை நாட்களாக கணக்கிட வேண்டும். அதாவது தொழிற்சாலையை நிறுத்தி வச்சிருக்காங்க, அப்போ ஏதோ ஒரு ரா மெட்டீரியல் வரல, கரண்ட் வரல, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு, தொழிலாளி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாட்களையும், அது தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டது இல்லை, இது நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயம், இதனால அந்த வேலை நாட்களையும் இவர்கள் வேலை செய்த நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் விடுமுறை நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி சமயத்தில் விடுமுறை நாட்களையும் இவர்கள் வேலை செய்த நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2. இப்போ ஒரு கேஸ்ல பார்க்கலாம். பி. ஷா வெர்சஸ் லேபர் கோர்ட், கோயம்புத்தூர், ஏஐஆர் 1978, SC 12. இந்த வழக்கில் இப்பிரிவின் கீழ் வேலை செய்த நாட்களை கணக்கிடும் பொழுது, இந்த வேலை செய்யும் நாட்கள் 80 நாட்கள் கட்டாயம் வேலை செஞ்சிருக்கணும், ஒரு வருஷத்துல 80 நாட்கள் கட்டாயம் வேலை செஞ்சிருக்கிறோம் என்ற விதிமுறையின்படி அது கணக்கிடும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையும் சம்பளம் இல்லாத வேலை நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ் லாவில் சொல்லியிருக்குது. அதாவது ஷா வெர்சஸ் லேபர் கோர்ட் கோயம்புத்தூர் கேஸில் ஒரு தொழிலாளி, பெண் தொழிலாளி வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலை நாள் லீவு நாளையும் சம்பளம் இல்லாத லீவு நாளையும் அவர்கள் வேலை செய்த நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் தொழிலாளி இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் குழந்தை பிறப்பிற்கு முன் 6 வாரம், குழந்தை பிறப்பிற்கு பின் 6 வாரம் அந்த லீவ் எடுத்துட்டு அதன் பயனை அனுபவிக்க முடியும். அதாவது செக்ஷன் 5 சப்செக்ஷன் 3 என்ன சொல்றதுன்னா, த மேக்சிமம் பீரியட் ஃபார் விச் எனி உமன் ஷால் பி என்டைட்டில்ட் டு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் shall be 12 weeks, of which not more than 6 weeks shall precede the date of the expected delivery. டெலிவரி ஆகக்கூடும் என்ற கருதக்கூடிய நாளிலிருந்து முன்னாடி 6 வாரம் எடுத்துக்கலாம். குழந்தை பிறந்த பிறகு 6 வாரம் அவங்க லீவ் எடுத்துக்கலாம். 6 வாரம் மட்டுமே பேறுகால பயன்தொகை பெற முடியும். இந்த 6 வாரம், முன்னாடி 6 வாரம் பின்னாடி 6 வாரமுடைய காலத்துக்கு அவங்க மானிட்டரி பெனிஃபிட்டை, பணப்பயனை அடைய வாய்ப்பு உண்டு. அதாவது 12 வாரங்களுக்கு மட்டும் இவர்கள் பேறுகால பயன் தொகையை பெற முடியும். அடுத்து செக்ஷன் 6 இதுல என்ன சொல்லுதுன்னா, Section 6 subsection 1, any woman employed in an establishment and entitled to maternity benefit under the provision of this act may give notice in writing in such form as may be prescribed. மகப்பேறு சலுகைகளுக்கு உரிமையுடைய பெண் தனது அறிவிப்பில் அவர் கோரும் தொகை மற்றும் விடுமுறை எடுக்கும் நாட்கள் போன்றவற்றை அவற்றை குறிப்பிட்ட தகுந்த படிவத்தில் நிர்வாகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். இதுதான் இந்த செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 சொல்லுது. பிரசவத்துக்கு பிறகு 6 வாரங்கள் வரை அவர் பணிக்கு வரவில்லை என்றால் பணி அமர்த்துபவர்கள் அதன் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது. அவர்களுக்கு 6 வாரங்களுக்கு லீவு அனுமதிக்க வேண்டும். அதே சமயம் அவங்க பணப்பயன், அந்த 6 வார காலங்களுக்கு பணப்பயன் பெற வேண்டும் என்றால் தான் கருவுற்றிருக்கிறோம் என்ற தகவலை அந்த நிர்வாகத்துக்கு தகுந்த சான்று மூலம் அளித்து மகப்பேறு சலுகை தொகையை முன்பணமாக அந்த நபர் பெற முடியும், பெற கடமை உண்டு. நிர்வாகம் அளிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு.
முன்னாடியே தாம் கருவுற்றிருக்கிறது சம்பந்தமாக நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கான என்னென்ன சலுகைகள் இருக்கிறோ அது தேவைன்னு கேட்டு பெற முடியும். அவர்களும் அதை அனுமதிக்க வேண்டும். அந்த சலுகைக்குரிய பணப்பயன் மற்றும் லீவு பயனை அவர்களுக்கு நிர்வாகம் அளிக்க வேண்டும். குழந்தை பிறந்த தகவல். இப்ப குழந்தை பிறந்துச்சு, அந்த தகவல் குழந்தை பிறந்த 48 மணி நேரத்துக்குள் நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தி குழந்தை பிறந்த பிறகு 6 வாரங்களுக்கான லீவ் அனுமதி மற்றும் பணப்பயனை பெற அந்த விஷயத்தை தொழிற்சாலைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தப்பட்ட 48 மணி நேரத்துக்குள் அந்த பெனிஃபிட்டை அந்த பெண் தொழிலாளிக்கு நிர்வாகம் வழங்கப்பட வேண்டும். இப்போ பிரசவத்துக்கு முன்னாடி பின்னாடி பணப்பயன் லீவு இவைகளை பார்த்தோம். இப்போ செக்ஷன் 7 என்ன சொல்றதுன்னா, பேமெண்ட் ஆஃப் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எ வுமன். பிரசவத்தில் அந்த பெண் தொழிலாளிக்கு பாதிப்பு ஏற்பட்டால், இறப்பு ஏற்பட்டால், அந்த நிர்வாகம் அவர்களுக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு, அவருடைய சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய சலுகை என்னன்றதை நாம இந்த செக்ஷன் 7ல பார்க்கணும். இந்த சட்டத்தில் வழங்கப்படும் பேறுகால பயன் தொகை அல்லது பிற தொகைகளை பெறுவதற்கு முன்னர், இந்த பெனிஃபிட்லாம் வாங்கறதுக்கு முன்னாடியே அப்பெண் தொழிலாளி இறந்து போனால், இந்த பெனிஃபிட் வாங்கலை, 6 மாதம் பெனிஃபிட் வாங்கிட்டாங்க, பிரசவம் ஆச்சு, பெண் தொழிலாளி பிரசவத்தும் போது இறந்து போனால் அப்ப என்ன ஆகும்னா, அந்த பெண் தொழிலாளி தனது அறிவிப்பில் அப்படின்னா அந்த கம்பெனியில் தனது மனுவில் கொடுக்கும் பொழுது அந்த பணப்பயன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் வரும்பொழுது தனக்கு அடுத்து யாராவது நாமினி போட்டிருந்தாங்கன்னா அந்த கம்பெனியிலே தனக்கு கிடைக்கக்கூடிய பணப்பயனை என் காலத்துக்கு பிறகு இந்த குறிப்பிடப்பட்ட நபருக்கு அதிகாரம் உண்டு என்று குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, பிரசவ காலத்தில் அப்பெண் தொழிலாளி ஒருவேளை இறந்து விட்டால் அந்த நாமினி, அந்த பெண் தொழிலாளி நியமித்த நபரிடம் அந்த தொகை வழங்கப்பட வேண்டும். பிரசவத்துக்கு பிந்திய 6 வார காலத்திற்குள் பெண் தொழிலாளி இறந்துவிட்டால் பிரசவம் ஆன நாளிலிருந்து இறந்த நாள் வரையான நாட்களுக்கு பயன் தொகை வழங்க வேண்டும். இப்ப பிரசவமான பிறகு அந்த தொழிலாளி இறந்துவிட்டால் அவங்க பிரசவமான பிறகு எத்தனை நாட்கள் கழித்து இருந்தார்களோ அத்தனை நாளுக்கான பணப்பயனை அவர்கள் அந்த நாமினிக்கு வழங்க வேண்டும். இப்போ பெண் தொழிலாளி இறந்து விட்டார்கள், ஆனால் குழந்தை உயிருடன் இருந்தால் பிரசவத்துக்கு பிறகு 6 வாரங்களுக்கு அல்லது குழந்தை உயிருடன் இருக்கும் வரை 6 வாரம் கட்டாயம் கொடுத்தாகணும். இல்லை குழந்தை பிரசவமான பிறகு குழந்தை எத்தனை நாள் உயிரோடு இருக்குது, சப்போஸ் அது நிகழ்ந்தால் அந்த நாட்கள் கணக்கிட்டு அந்த தொகை அந்த நாமினிக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அது இல்லைன்னா அந்த தேதி வரைக்கும் கணக்கிட்டு நாமினிக்கு வழங்கப்பட வேண்டும். இப்போ போனஸ், பேமெண்ட் ஆஃப் மெடிக்கல் போனஸ் செக்ஷன் 8 அது என்ன சொல்லுதுன்னா, பேறு கால பயன்கள் பெற தகுதியுடைய பெண்கள் ஒவ்வொருவரும் பிரசவத்திற்கு முன்னரும் பிரசவத்திற்கு பின்னரும் அவர்கள் நிர்வாகத்தால் இலவச மருத்துவ பராமரிப்பு செய்யப்படவில்லை எனில், அவர்கள் இலவசமாக மருத்துவ பராமரிப்பு அந்த கம்பெனி நிர்வாகத்தால் செய்யப்படவில்லை எனில் பேறுகால பயனுடன் இந்த பெனிஃபிட்டோட ரூபாய் 250 கூடுதலாக பெற உரிமை உடையவர் ஆவார்.
இப்போ நம்ம பிரசவத்தை பார்த்தோம். மிஸ்கேரேஜ், கர்ப்பிணியாக இருக்காங்க ஆனால் மிஸ்கேரேஜ் ஆகுனா அதுக்கான திட்டங்கள் என்னன்றதை நாம் பார்க்கலாம். இது வந்து செக்ஷன் 9 சொல்லுது, இன் கேஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் ஆஃப் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி a woman shall, on production of such proof as may be prescribed, be entitled to leave with wages at the rate of maternity benefit for a period of 6 weeks immediately following the day of her miscarriage or, as the case may be, or medical termination of pregnancy. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த பயனை பெறுவதற்கு அவர் கருச்சிதைவு ஏற்பட்டதை சான்றிதழுடன் நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த மிஸ்கேரேஜ் ஆனதை அவர் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும். பெண் தொழிலாளிக்கு கருச்சிதைவு அல்லது கரு கலைப்பு செய்து கொண்ட நாளிலிருந்து 6 வாரங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும். இதுவே தான் மெட்டர்னிட்டியும் போது இதுக்கும் மிஸ்கேரேஜ் ஆனாலும் அந்த 6 வாரங்களுக்கான பெனிஃபிட் அந்த பெண் தொழிலாளிக்கு வழங்க வேண்டும். 6 வாரங்கள் கழிச்சு வேலைக்கு வராங்க. விடுப்பிற்கு பின் அப்பெண் வேலைக்கு வந்தால் அவருக்கு கடினமான வேலைகளை கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கருச்சிதைவுக்கும் பேறுகாலத்தை போன்றே பயன்தொகை வழங்கப்பட வேண்டும். அவங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ, குழந்தை பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன சலுகைகள் அனுப்பிச்சாங்களோ அதே போல மிஸ்கேரேஜ் ஆன பெண்ணுக்கும் அதே சலுகைகளை நிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்றது. அடுத்து செக்ஷன் 10 சொல்லுது, கருச்சிதைவுக்கான விடுப்பு. பிரசவத்துக்கான விடுப்பு உண்டு, கருச்சிதைவுக்கான விடுப்பு என்னன்றத செக்ஷன் 10 சொல்லுது. பெண் தொழிலாளிக்கு பிரசவம் சம்பந்தப்பட்ட வேறு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டால், ஏற்கனவே இவங்க கருச்சிதைவு பண்ணிட்டாங்க, கருச்சிதைவு ஆகிப்போச்சுன்னா இது சம்பந்தமான உடல் உபாதைகள் தொடர்ந்து இருந்தால் அதிகபட்சமான 12 வாரங்களுக்கும் அதிகமாக பேறுகால பயன்தொகை போன்று சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும். இவங்களுக்கு 12 வாரங்களுக்கும் அதிகமாக பேறுகால பயன்தொகையை பெனிஃபிட்டை இவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ பிரசவம் முடிஞ்சிச்சு, கம்பெனிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த குழந்தைய கம்பெனியினுடைய வேலை நேரங்களில் பராமரிக்க வேண்டி கூடுதல் இடைவேளையை அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும். இதை செக்ஷன் 11 சொல்லுது. பேறுகால விடுப்பிற்கு பின் பணியில் சேர்ந்த பெண் தொழிலாளிக்கு அனைவருக்கும் வழங்கும் இடைவெளியை விட கூடுதலாய் 2 இடைவேளைகள் அந்த குழந்தையை பராமரிப்பிற்காக வழங்க வேண்டும். ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 தடவை இன்டர்வெல் அவங்களுக்கு விடணும். குழந்தைக்கு பால் கொடுக்க மற்றும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு தாய்மாருக்கு இருக்கிறதால இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிது. செக்ஷன் 12 அதனால வேலை நீக்கம் செய்ய தடை. இப்போ பெண் தொழிலாளி பிரசவத்துக்கு முன்னாடியும் 6 வாரம் பின்னாடி 6 வாரம் லீவு அப்ளை பண்ணுறாங்க. இவருக்கு சலுகையாக இருக்குது. இருந்தாலும் இந்த விடுப்பு, அதாவது கம்பெனி அப்படின்னா இந்த விடுப்பினால அவர் தொழிற்சாலை பாதிக்கப்பட்டது, வேலை பாதிக்கப்பட்டது என்ற காரணத்துக்காக அந்த தொழிலாளியை வேலை நீக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் செக்ஷன் 12 சட்டமாக இருக்கு. வேலை விடுப்பெடுக்கும் பெண் தொழிலாளியை விடுப்பின் காரணம் காட்டி வேலை நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்றது செக்ஷன் 12 சொல்லுது. செக்ஷன் 13 இப்போ
பிரசவத்துக்கு பிறகு வேலைக்கு வராங்க, ஒரு பெண் தொழிலாளர் வராங்க, அவங்க பலவீனமாக இருப்பாங்க, குழந்தைகளை பராமரிக்க 2-3 வேலை இடைவேளையில் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க ப்ரொடக்ஷன் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது இந்த டைம் அவங்க வேற வகையில் உபயோகப்படுத்துறதுனால அந்த பெண் தொழிலாளிக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட கூலியை விட குறைவாக குறைத்து நிர்வாகம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் செக்ஷன் 13 கான்செப்ட். அதாவது கர்ப்பிணி பெண் தொழிலாளிக்கு கருவுற்றிருக்கும் காலங்களில் மாற்று வேலை தரும் பட்சத்தில், அதாவது அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, அவங்களால ஓவர்லோட் செய்ய முடியாது, ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு ஒரு ஈஸியான ஒர்க்கு வேற வேலைக்கு கொடுத்தாங்கன்னா, இந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு நினைச்சு கொடுக்கும் பட்சத்தில் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள தொகை தான் இந்த வேலை செய்தாலும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வழங்க வேண்டும். அதனால மாற்று வேலை கொடுத்ததால கூலியை குறைத்து கொடுக்கக்கூடாது என்பதுதான் செக்ஷன் 13 கான்செப்ட். அதே போல இந்த குழந்தையை கவனித்திருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 2 இன்டர்வல் டைம் எடுத்துக்கிறாங்க, இந்த கேப் எடுத்துக்கிறாங்க. தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை கவனிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் கூடுதல் இடைவேளை நேரத்திற்கு சமமான தொகையை அவரது கூலியிலிருந்து கழித்து கொள்ளக்கூடாது. நிர்வாகம் அந்த டைம் 8 hour டியூட்டிஸ்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த லீவ் அந்த குழந்தை பராமரித்து எடுத்துக்கிறாங்கன்னா அந்த 1 மணி நேரம் சம்பளத்தை கட்டாப் பண்ணக்கூடாது, முழு சம்பளமும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த சலுகை, இந்த இன்டர்வல் டைம் குழந்தை பிறந்த 15 மாதங்களுக்கு இந்த நிர்வாகம் அந்த பெண் தொழிலாளிக்கு இந்த சலுகையை அனுமதிக்க வேண்டும் என்று இந்த சட்டங்கள் கூறுகிறது. இதை எல்லா பெண் தொழிலாளியும் இந்த பாடத்தில் உள்ள கருத்துக்களை ஏற்று தங்கள் தொழிற்சங்கத்தில் மூலமாகவோ தனி மனிதனுடைய திறமை மூலமாகவோ இந்த சலுகைகளை இந்த தொழிற்சங்கத்தின் தொழில் சாலையில் இருந்து நிர்வாகத்திடமிருந்து இவர்கள் கட்டாயம் பெற முடியும், அனுபவிக்க வாய்ப்பு உண்டு என்று கூறி இதுடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.